வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் 6 months, அதாவது ஜூலை டு டிசம்பர் 2025 நடந்த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் இது ரெண்டையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி நான் இந்த ஓரியன்டா, அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் வரும்போது அது ஆன்சர் ஷோ பண்றதுக்கு முன்னாடி உங்களால ஆன்சர் அதுக்கு பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சரியா? அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது ஷார்ப் ஆகும். எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களால கரெக்டான ஆன்சரை பண்ண முடியும். சரியா? அதுவே இல்ல சார் நான் வந்துட்டு இப்பதான் ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், அல்லது நான் ப்ரிப்பரேஷனே பண்ணல, நான் இப்பதான் இந்த அப்பாயின்மெண்ட் ஓரியன்டாவே பாக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை 2 முறை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. 3வது முறை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் வரும்போது அதுக்கான ஆன்சரை உங்களால கரெக்டா ரீகால் பண்ணி சொல்ல முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. சரியா? அதுவும் பண்ண முடியல, இல்ல சார் என்னால அப்படியும் வந்துட்டு மறந்து போயிடுது, எனக்கு வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல வர அந்த கொஸ்டின்ஸை கைப்பட எழுதுங்க. சரியா? ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் போற வரைக்கும் மறக்காம இருக்கும். சரியா? அப்பப்ப எப்பெல்லாம் மறக்குதோ அப்பப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் மறக்காது. இப்ப ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி பண்ண மாட்டோம். எப்பயோ ஒருத்தர் தான் பார்ப்போம். அப்படி பார்க்கறதுனால தான் நமக்கு எக்ஸாம் வரைக்கும் அதை ஞாபகம் இருக்கிறது இல்லை. சரியா? எப்பெல்லாம் மறக்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணா ரீகால் பண்ணணும். சரியா? அப்ப அந்த வீடியோ போய் சர்ச் பண்றது கஷ்டமா இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வரும்போது இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். கரெக்டான ஆன்சர் அந்த டைம்குள்ள ஈஸியா பண்ணுவீங்க. சரியா? ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பாசிபிள். சரிங்களா? நீங்க இப்ப ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ஒரு தாட்டி பாக்குறேன், பார்த்துட்டு நான் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரும்போது நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை பிக் பண்ண முடியாது. சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். அதனால வீடியோவை 2 முறை பாருங்க. 3வது முறை அந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீகால் பண்ண முடியுதுன்னு பாருங்க. 4வது வழி என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த வீடியோவில் வர கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க கைப்பட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். சரியா? திரும்ப எப்பெல்லாம் மறக்குதோ திரும்ப அதை ரீகால் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் வே. சரிங்களா? இப்படி பண்ணா மட்டும்தான் லாங் டேர்ம் இது ஞாபகம் இருக்கும். இப்போ நானே கிளாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாம் நான் எடுப்பேன். அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் மந்த் எடுத்தது இந்த மந்த் பாத்தீங்கன்னா அதுல பாதி எனக்கு மறந்துடும். சரிங்களா? நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு 30 பேர் ரீகால் பண்ணுவேன். ரீகால் பண்ணிட்டு அடுத்த 30 வரும்போது கிளாஸ் எடுப்பேன். திரும்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா தான் ஓரளவுக்கு ஒரு 70 to 80% ஆச்சும் என்னால் ரீகால் பண்ண முடியும். சரியா? அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் தான். சரியா? ஒருத்தர் 2 பேர் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனலா இருப்பாங்க. ஒரு டைம் 2 டைம் பார்த்தாவே மைண்ட்ல வச்சுப்பாங்க. ஆனா பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா 2-3 தாட்டி படிச்சா மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். 2-3 தாட்டி படிச்சும் மறக்குது அப்படின்னா திரும்ப எப்பெல்லாம் மறக்குதோ திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால தெளிவா கரெக்டான ஆன்சரை பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஹெட்டிங்கான கொஸ்டின்ஸை கவர் பண்ணியாச்சு. சரியா? 1 2 3 4 இந்த 4 ஹெட்டிங்கான கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 5th ஹெட்டிங். சரியா? மேஜர் அப்பாயின்மெண்ட்ஸ் நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் இது ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல நான் எப்பயும் சொல்றதுதான், நான் கொடுத்த இன்புட்டை வச்சு நம்ம அருண் அகாடமி டெக்னிக்கல் டீம் இந்த வீடியோவை பெஸ்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகேங்க. நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த செஷன்ல நம்ம அருண் சார் மற்றும் அருண் அகாடமியோட எக்ஸ்பர்ட் டீம் மெம்பர்ஸ் தயார் செஞ்ச நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தின மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்க்க போறோம். சமீபத்திய தேர்வுகள்ல மத்த ஜெனரல் ஸ்டடீஸ் தலைப்புகளை விட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான அப்டேட், நாங்க 5 டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் செஞ்சு நீங்க பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுடைய வரவேற்கும் ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்பவும் முக்கியமானது. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமாக கேளுங்க. ஏன்னா சில கேள்விகள் விளக்க பகுதியிலிருந்தும் நேரடியாக வரலாம். பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸும் தேர்வுக்கான பயனுள்ள தகவல்களும் கிடைக்கும். சரி, இப்போ நாம ஆரம்பிக்கலாம். கேள்வி எண் 1. Who was sworn in as the 53rd Chief Justice of India, CJI, on November 24th, 2025? நவம்பர் 24, 2025 அன்று இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக CJI பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அதாவது நீதிபதி சூரியகாந்த். ஓகே,
நீதிபதி சூரியகாந்த். இவரை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தான் நம்ம இந்தியாவோட 53வது சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது தலைமை நீதிபதி. இவருக்கு நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இது ராஷ்டிரபதி பவன்ல நடந்திருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க, ராஷ்டிரபதி பவன்ல தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு ஹிந்தியில பதவி ஏத்துக்கிட்டாரு. அவரோட பதவி காலம் பாத்தீங்கன்னா February 9, 2027 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம். அப்போ சிஜேஐ ஆக அவரோட முன்னுரிமைகள், அதாவது பிரையாரிட்டிஸ் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா 3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 1, கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கிற வழக்குகளை குறைக்கிறது. 2வது, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸ மறுபடியும் கொண்டு வர்றது. 3வதா, டெக்னாலஜி, குறிப்பா ஏஐ பயன்படுத்தி நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமை இன்னும் மேம்படுத்துறது. அவரோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்களேன். அவரு ஹரியானாவை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி 2018ல இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு. ஆர்டிகல் 370, அப்புறம் இந்த பெகசஸ் ஸ்பைவேர் வழக்கு, ஓஆர்ஓபி திட்டம் மாதிரியான பல முக்கியமான தீர்ப்புகள்ல இவரும் ஒரு பகுதியா இருந்திருக்காரு. சோ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ நம்ம வீட்ல ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி அவங்க ஆலோசனையை கேட்போம் இல்லையா? ஆமா, அதுதான் வழக்கம். அதே மாதிரிதான் நாட்டுல சட்டப்படி ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு குழு தான் அந்த முடிவை எடுக்கும். சோ அந்த பதவிக்கு வர்றது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 2. Who has taken charge as the 29th Controller General of Accounts, CGA, in the Ministry of Finance? நிதி அமைச்சகத்தின் 29வது கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக CGA பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, TCA கல்யாணி. தமிழ்ல TCA கல்யாணி. TCA கல்யாணி. இந்த CGA பதவி அப்படின்னா என்ன? CGA பதவிங்கிறது நிதி அமைச்சகத்துல ஒரு ரொம்ப முக்கியமான போஸ்ட். சுருக்கமா சொல்லணும்னா கவர்மெண்டோட செலவு கணக்குகளை எல்லாம் பாத்துக்கிறது இவங்க வேலைதான். TCA கல்யாணி 1991 பேட்ச் ICAS அதிகாரி. இவங்களுக்கு 34 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கு. ஓ, 34 வருஷ அனுபவமா? ஆமா. இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ், டெலிகாம், ஃபைனான்ஸ், ஹோம் அஃபேர்ஸ் பல மினிஸ்ட்ரியில வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான பங்களிப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்குற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது DBT திட்டத்துல இவங்க முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அப்புறம் MTNL ஆன்லைன் பில் பேமெண்ட் போன்ற டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. CGA ஆகிறதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்ட்ரியில பிரின்சிபல் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கவுண்ட்ஸா இருந்தாங்க. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய கம்பெனில ஒரு அக்கவுண்டன்ட் எப்படி எல்லா வரவு செலவையும் சரியா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தோட மொத்த வரவு செலவு கணக்கையும் பாத்துக்கிற தலைமை பொறுப்பு தான் இந்த CGA. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 3. Who sworn in as the Chief Minister of Bihar for the 10th time? பீகார் மாநில முதல்வராக 10வது முறையாக பதவியேற்றவர் யார்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி, நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் 10வது முறையா? இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? ஆமா. நிதிஷ்குமார் 10வது முறையா பீகார் முதல்வரா பதவியேற்றது ஒரு பெரிய அரசியல் மைல்கல். பாட்னா காந்தி மைதானத்துல நடந்த விழாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. இவரோட சேர்த்து மொத்தம் 27 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்துச்சு? 2025 பீகார் சட்டமன்ற தேர்தல்ல NDA கூட்டணி 243 இடங்கள்ல 202 இடங்கள்ல ஜெயிச்சு பெரிய வெற்றி பெற்றாரு. ஓ, பெரிய மெஜாரிட்டி. ஆமா. இதுல BJPக்கு 89 சீட், JDUக்கு 85 சீட் கிடைச்சது. வினய்குமார் சின்ஹா மற்றும் சாம்ராட் சௌத்ரி துணை முதலமைச்சர்களா பதவியேற்றாங்க. நிதிஷ்குமார் இந்தியாவிலேயே மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவங்கள ஒருத்தர். இப்போ அவருக்கு 71 வயசாகுது. அவர் ஒரு MLC, அதாவது சட்டமன்ற மேலவை உறுப்பினர். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 4. Which governor has been assigned the additional charge of Nagaland after the demise of L. Ganeshan? எல் கணேசன் மறைவிற்கு பிறகு நாகாலாந்தின் கூடுதல் பொறுப்பு எந்த ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, அஜய் குமார் பல்லா. அஜய் குமார் பல்லா இவர் யாரு? எதுக்காக இவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு? நாகாலாந்து ஆளுநரா இருந்த எல் கணேசன் ஆகஸ்ட் 15, 2025ல காலமாயிட்டாரு. அதனால ஒரு மாநிலத்தோட ஆளுநர் பதவி காலியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. ஓ, அதனால பக்கத்து மாநில ஆளுநருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா. பக்கத்து மாநிலமான மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவுக்கு நாகாலாந்தோட கூடுதல் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இந்த நியமனத்தை இந்திய குடியரசுத் தலைவர் செஞ்சாங்க.
அஜய்குமார் பல்லா ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. இதுக்கு முன்னாடி யூனியன் ஹோம் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. இந்த மாதிரி கூடுதல் பொறுப்பு கொடுக்கிறது வழக்கமான நடைமுறை தானா? ஆமா, இது இந்திய அரசியலமைப்புல ஒரு பொதுவான நடைமுறை தான். ஆர்டிகிள் 155 படி ஒரு மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். சரி, 5வது கேள்வி. கேள்வி எண் 5. Who was elected as the Vice President of India by defeating Justice B. Sudarshan Reddy? நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டியை தோற்கடித்து இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, CP ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன். ஆமா, NDA கூட்டணியோட வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட அடுத்த துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் 452 ஓட்டு வாங்கினாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுதர்ஷன் ரெட்டி 300 ஓட்டு வாங்கினாரு. இவர் 15வது நபரா இந்த பதவிக்கு வந்தாலும் வரிசைப்படி இவர் 17வது துணை ஜனாதிபதி. எதுக்காக இந்த தேர்தல் திடீர்னு நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதியா இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலை காரணமா ராஜினாமா செஞ்சதால இந்த தேர்தல் நடந்தது. சிபி ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி என்ன பதவிகள்ல இருந்தாரு? அவர் தமிழ்நாட்டுல திருப்பூரை சேர்ந்தவர். துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் இருந்திருக்காரு. ஆர்டிகல் 63 படி துணை ஜனாதிபதி தான் நாட்டுல 2வது பெரிய அரசியலமைப்பு பதவி. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 6. Which governor of Gujarat was given additional charge as the governor of Maharashtra? குஜராத்தின் எந்த ஆளுநருக்கு மகாராஷ்டிரா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஆச்சார்யா தேவ்ரத். After CP Radhakrishnan was elected as vice president. ஆச்சார்யா தேவ்ரத் CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு. ஓ, இது போன கேள்வியோட தொடர்ச்சி மாதிரி இருக்கே. ஆமா, கரெக்ட். CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்தார் இல்லையா? ஆமா. அவர் துணை ஜனாதிபதி ஆனதுனால அந்த பதவி காலியாச்சு. அதனால பக்கத்து மாநிலமான குஜராத்தோட ஆளுநர் ஆச்சார்யா தேவ்ரத்துக்கு மகாராஷ்டிராவோட கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உத்தரவை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு பிறப்பிச்சாங்க. ஆச்சார்ய தேவ்ரத் 2019ல இருந்து குஜராத் ஆளுநரா இருக்காரு. சரி, அடுத்தது 7வது கேள்வி. கேள்வி எண் 7. Who has been appointed as the new lieutenant governor of Ladakh? லடாக்கின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, கவிந்தர் குப்தா. கவிந்தர் குப்தா. லடாக் ஒரு முக்கியமான யூனியன் பிரதேசம். இந்த நியமனம் பத்தி சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் துணை முதல்வரான கவிந்தர் குப்தா லடாக்கோட புது துணைநிலை ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த PT மிஸ்ரா ராஜினாமா செஞ்சுட்டாரு. கவிந்தர் குப்தா இதுக்கு முன்னாடி ஜம்முவோட மேயரா 3 தடவை இருந்திருக்காரு. இந்த நியமனம் நடந்திருக்கிற நேரம் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து கேட்டும் நிலம் மற்றும் வேலை வாய்ப்புல பாதுகாப்பு கேட்டும் போராட்டங்கள் நடக்கிற இந்த நேரத்துல இந்த நியமனம் நடந்திருக்கு. இதுல ஏதாவது கூடுதல் தகவல் இருக்கா? இருக்கு. கோவாவுக்கு முன்னாள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் புசுபதி அசோக் கஜபதி ராஜுவும், ஹரியானாவுக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த பாஜக தலைவர் ஆஷிம் குமார் கோஷும் புதிய ஆளுநர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. கேள்வி எண் 8. Who was sworn in as the Chief Information Commissioner CIC by President Draupadi Murmu? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் தலைமை தகவல் ஆணையராக CIC பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜ்குமார் கோயல். ராஜ்குமார் கோயல். CIC அதாவது தலைமை தகவல் ஆணையர். இவரோட பணி என்ன? 1990 பேட்ச் IAS அதிகாரியான ராஜ்குமார் கோயல் புதிய CIC-யா பதவியேற்றிருக்காரு. பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு குழுதான் இவரோட பேரை பரிந்துரை செஞ்சது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவரோட பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹீராலால் சமாரியாவோட பதவி காலம் முடிஞ்சதால இந்த பதவி காலியா இருந்துச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட சேர்த்து 8 புது தகவல் ஆணையர்களையும் நியமிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இதனால 9 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையா மத்திய தகவல் ஆணையம் முழு பலத்தோட செயல்பட போகுது. இந்த ஆணையம் RTI சட்டம் 2005 கீழே உருவாக்கப்பட்டது. மத்திய அரசு அலுவலகங்களோட செயல்பாடுகள் பத்தின தகவல்களை பொதுமக்கள் தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவுது. 9வது கேள்வி. கேள்வி எண் 9. Who has been appointed as the 11th Director General of the National Council of Applied Economic Research NCAER தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி குழுவின் NCAER-இன் 11வது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு விடை ஆப்ஷன் பி, சுரேஷ் கோயல். சுரேஷ் கோயல். NCAER இது என்ன மாதிரியான அமைப்பு? NCEAR-ங்கிறது இந்தியாவோட மிக பழமையான மற்றும் பெரிய எக்கனாமிக் பாலிசி ரிசர்ச் திங்க் டேங்க், அதாவது பொருளாதார கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம். இதோட 11வது டைரக்டர் ஜெனரலா சுரேஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பூனம் குப்தா அந்த பதவியில இருந்தாங்க.
சுரேஷ் கோயல் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தார்? அவரு நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட், அதாவது NHIT-யோட சிஇஓவா இருந்தாரு. NCER பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது 1956ல புது டெல்லியில தொடங்கப்பட்டது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பொருளாதார ஆலோசனைகளை வழங்குறது இவங்களோட முக்கிய பணி. JRD டாடா போன்ற பெரிய தொழிலதிபர்களோட ஆதரவோட இது ஆரம்பிக்கப்பட்டது. கேள்வி எண் 10. Who was the chief election commissioner that assumed the chairship of the International Institution for Democracy and Electoral Assistance? சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனத்தின் இன்டர்நேஷனல் ஐடியா தலைவராக பொறுப்பேற்ற தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, ஞானேஷ்குமார். இது ஒரு சர்வதேச அமைப்பு இல்லையா? இது இந்தியாவுக்கு முக்கியமானதா? ஆமா, இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சர்வதேச அங்கீகாரம். இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் இன்டர்நேஷனல் ஐடியாங்கிற சர்வதேச அமைப்போட தலைவரா பொறுப்பேற்க போறாரு. இந்த அமைப்பு உலக நாடுகள்ல ஜனநாயகம் மற்றும் நேர்மையான தேர்தல்கள் நடக்க உதவுது. அப்ப இவரோட பங்கு என்னவா இருக்கும்? 2026ஆம் ஆண்டு முழுவதும் நடக்க போற எல்லா கவுன்சில் கூட்டங்களுக்கும் இவர்தான் தலைமை தாங்குவாரு. Question number 11. Who was sworn in as the youngest ever Deputy Chief Minister of Gujarat on October 17, 2025? 2025 அக்டோபர் 17 அன்று குஜராத்தின் இளைய துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஹர்ஷ் சங்கவி. ஆமா, ஹர்ஷ் சங்கவி. ஓகே, இவரை பத்தி சில தகவல்கள் சொல்லுங்களேன். ஹர்ஷ் சங்கவி அவரோட 40 வயசுல குஜராத்தோட யங்கஸ்ட் எவர், அதாவது மிக இளைய துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அப்படியா? அக்டோபர் 17, 2025 அன்னைக்கு பதவியேற்றாரு. அவருக்கு உள்துறையோட ஹோம் டிபார்ட்மெண்டோட இண்டிபெண்டன்ட் சார்ஜும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, இது முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலோட ரீகான்ஸ்டிடியூட்டட் கேபினெட்ல ஒரு முக்கியமான தலைமை மாற்றத்தை காட்டுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. சரி, அடுத்த கேள்வி. Question number 12. Until what age will Justice Ashok Bhushan continue as the chairman of the National Company Law Appellate Tribunal, NCLAT? நீதிபதி அசோக் பூஷன் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் NCLAT தலைவராக எத்தனை வயது வரை தொடர்வார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, 70 years. ஆமா, 70 வயது. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிட்டி, அதாவது அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினெட், ஷார்ட்டா ACCன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜஸ்டிஸ் அசோக் பூஷனை NCLAT சேர்மனா ரீஅப்பாயின்ட்மெண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ அவரோட பதவி காலம்? அவர் 70 வயசு அடையிற ஜூலை 4, 2026 வரைக்கும் இந்த பதவியில தொடர்வார். சரி, இந்த NCLAT பத்தி ஒரு சின்ன குறிப்பு. NCLAT கம்பெனிஸ் சட்டம் 2013 பிரிவு 410 கீழில் நிறுவப்பட்டது. அடுத்தது question number 13. Who has been nominated as the executive chairman of the National Legal Services Authority, NALSA? தேசிய சட்ட பணிகள் ஆணையத்தின் NALSA செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி, ஜஸ்டிஸ் விக்ரம் நாத். நீதிபதி விக்ரம் நாத். இவரோட நியமனம் பத்தி சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் விக்ரம் நாத் நால்சாவின் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் யாருக்கு பதிலா இந்த பொறுப்புக்கு வரார்? அவர் ஜஸ்டிஸ் சூர்யாகாந்திற்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்கிறார். சரி, இந்த நால்சாவோட முக்கிய வேலை என்ன? அதோட முக்கிய வேலை லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 படி சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு இலவச சட்ட சேவைகளை வழங்குவதுதான். ரொம்ப முக்கியமான பணி. சரி, question number 14. Ravi Ranjan has been appointed as a managing director of SBI to oversee which portfolios? Ravi Ranjan எந்த துறைகளை கவனிக்க SBI-யின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, Risk, Compliance and Stressed Assets Resolution Group. இடர் மேலாண்மை, இணக்கம் மற்றும் வாராக்கடன் தீர்வு. ஓகே, இவரோட நியமனம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது SBI அனுபவமிக்க வங்கியாளரான ரவி ரஞ்சனை புதிய நிர்வாக இயக்குனரா மேனேஜிங் டைரக்டரா நியமிச்சிருக்காங்க. எப்போ? டிசம்பர் 15, 2025ல. அவர் கவனிக்க போற முக்கிய துறைகள் இடர் மேலாண்மை, இணக்கம் மற்றும் வாராக்கடன் தீர்வு குழு, அதாவது சார்க். சரி, இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்? அவர் சேர்மன் CS சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அப்போ SBI-ல இப்போ மொத்தம் எத்தனை MD-கள் இருக்காங்க? இப்போ மொத்தம் 4 MD-கள். அஸ்வினி குமார் திவாரி, ராணா அசுதோஷ் குமார் சிங், ராமா மோகன் ராவ் அமரா, அப்புறம் இப்போ ரவி ரஞ்சன். ஓ, இதுல அஸ்வினி குமார் திவாரியோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நியூஸ் வந்ததே. ஆமா, அவரோட பதவிக்காலம் டிசம்பர் 2027 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சரி, question number 15. Who has been appointed as the MD and CEO of Union Bank of India for a 3-year term?
3 ஆண்டு காலத்திற்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் MD and CEO-வாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, ஆஷிஷ் பாண்டே. ஆஷிஷ் பாண்டே. ஓகே, இந்த நியமனம் பத்தி சொல்லுங்க. MD and CEO-வாகவும் நியமித்துள்ளது. இந்த ஆஷிஷ் பாண்டே இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? அவர் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட நிர்வாக இயக்குனரா, அதாவது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தார். அப்போ கல்யாண்குமார்? கல்யாண்குமார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால MV ராவுக்கு பதிலா பொறுப்பேற்கிறார். சரி, அடுத்த கேள்வி. Question number 16. Injeti Srinivas, the new chairman of National Stock Exchange, NSE, previously served as the founding head of which authority? தேசிய பங்கு சந்தையின் NSE புதிய தலைவரான இஞ்சேட்டி ஸ்ரீனிவாஸ் இதற்கு முன் எந்த அமைப்பின் நிறுவன தலைவராக பணியாற்றினார்? ஆப்ஷன் பி, IFSCA. IFSCA. இவரோட நியமனம் ஏன் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? தேசிய பங்குச்சந்தை NSE இஞ்சேட்டி ஸ்ரீனிவாச அதோட கவர்னிங் போர்டோட புதிய சேர்மனா நியமிச்சிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட்? சீனிவாஸ் சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையம், அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி, IFSCA-வோட முன்னாள் தலைவர் மற்றும் நிறுவன தலைவர். ஓ, ஃபவுண்டிங் ஹெட்டா இருந்திருக்கார். ஆமா, இந்த பதவி ஜூலை 2024 இருந்து காலியாக இருந்தது. இப்போ இவரை நியமிச்சிருக்காங்க. அடுத்தது question number 17. Sankara Subramaniam, the new chairman of the Fertilizer Association of India, FAI, is the MD and CEO of which company? இந்திய உரச்சங்கத்தின் FAI-இன் புதிய தலைவரான சங்கர சுப்பிரமணியம் எந்த நிறுவனத்தின் MD and CEO ஆவார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஓகே, இவரை பத்தி சொல்லுங்களேன். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தோட MD and CEO-வான சங்கர சுப்பிரமணியம் FAI-இன் புதிய சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவருக்கு இந்த துறையில எவ்வளவு அனுபவம் இருக்கு? உரத்துறையில ஃபர்டிலைசர் செக்டார்ல அவருக்கு 30 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கு. சரி, அப்போ இணைத்தலைவர் யாரு? சிபா பிரசாத் மொஹந்தி FAI-இன் ஒரே இணைத்தலைவராக, அதாவது சோல் கோ சேர்மனாக பணியாற்றுவார். அடுத்த கேள்விக்கு போகலாம். Question number 18. Who is the first private sector professional to lead the Public Enterprises Selection Board, PESB? பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தை PSB-ஐ வழிநடத்தும் முதல் தனியார் துறை நிபுணர் யார்? ஆப்ஷன் பி, மல்லிகா ஸ்ரீனிவாசன். மல்லிகா சீனிவாசன். இவங்க நியமனம் ஒரு மைல்கல்னு சொல்லலாமா? கண்டிப்பா. மல்லிகா சீனிவாசனோட PSB தலைவர் பதவிக்காலம் 2வது முறையா நவம்பர் 2026 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் முதல் பிரைவேட் செக்டர் ப்ரொஃபஷனலா? ஆமா, ஏப்ரல் 2021ல PSB-ஐ வழிநடத்தும் முதல் தனியார் துறை நிபுணர் என்ற பெருமையை பெற்றார். இவங்க வேற என்ன பொறுப்புல இருக்காங்க? MD-ஆகவும் இருக்காங்க. சரி, Question number 19. Who has been appointed as the director of the Defense Research and Development Laboratory, DRDL, Hyderabad? ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகத்தின் DRDL இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, அங்கதி ராஜு. அங்கதி ராஜு. ஓகே, இந்த நியமனங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அங்கதி ராஜு ஹைதராபாத் DRDL-இன் இயக்குனராகவும் டாக்டர் M. ராகவேந்திர ராவ் ASL-இன் இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அங்கதி ராஜுவோட பங்களிப்பு என்ன? அங்கதி ராஜு இதுக்கு முன்னாடி கைடட் பினாகா மற்றும் ATGS போன்ற உள்நாட்டு திட்டங்களுக்கோ இண்டிஜினஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தலைமை தாங்கினார். அப்போ டாக்டர் ராவ் ஒருங்கிணைந்த வழிகாட்டும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தில், அதாவது IGMDP-ல பங்களித்துள்ளார். சூப்பர். அடுத்தது Question number 20. Shri Sanjay Garg, the new DG of BIS, will also serve as the president of India's National Committee in which international body? BIS-இன் புதிய தலைமை இயக்குனரான திரு சஞ்சய் கார்க் எந்த சர்வதேச அமைப்பில் இந்தியாவின் தேசிய குழுவின் தலைவராகவும் பணியாற்றுவார்? ஆப்ஷன் பி, IEC. ஓகே, இவரை பத்தி சொல்லுங்களேன். இவர் 1994ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரி. சஞ்சய் கார்க் BIS-இன் தலைமை இயக்குனரா டைரக்டர் ஜெனரலா பொறுப்பேற்றுள்ளார். நீங்க சொன்ன IEC-ல அவரோட பங்கு என்னவா இருக்கும்? அவர் சர்வதேச மின்னணு தொழில்நுட்ப ஆணையம், இன்டர்நேஷனல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன், அதாவது IEC-ல இந்தியாவின் தேசிய குழு தலைவராகவும் பணியாற்றுவார். இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார்? இதுக்கு முன்பு அவர் ICAR செயலாளராக பணியாற்றினார். சரி, Question number 21. Vice Admiral B. Sivakumar has assumed charge as which number Chief of Material of the Indian Navy? Vice Admiral B. Sivakumar எத்தனையாவது இந்திய கடற்படை தளவாடங்கள் தலைவராக Chief of Material பொறுப்பேற்றுள்ளார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி,
40th. 40th. இவரோட நியமனம் பத்தி சில தகவல்கள். வைஸ் அட்மிரல் பி சிவகுமார் நவம்பர் 1, 2025 அன்று இந்திய கடற்படையின் 40வது சீஃப் ஆஃப் மெட்டீரியலாக பொறுப்பேற்றார். இவர் யாருக்கு பதிலா வர்றாரு? அவர் வைஸ் அட்மிரல் கிரண் தேஷ்முக்குக்கு பிறகு இந்த பதவிக்கு வருகிறார். அவரோட பின்னணி பத்தி சொல்லுங்களேன். இவர் NDAவோட 70வது கோர்ஸை சேர்ந்தவர். 1977ல எலக்ட்ரிக்கல் ஆபீசரா பணியில் சேர்ந்தார். ஓ, கடற்படை தலைமையகத்தில் ஆயுத உபகரணங்கள் மற்றும் மின்சார பொறியியல் இந்த 2 முக்கிய மின்சார இயக்குநரகங்களுக்கும் தலைமை தாங்கியுள்ளார். இது ஒரு அரிதான சிறப்பு. இவருக்கு ஏதாவது விருதுகள் கிடைச்சிருக்கா? ஆமா, அவரோட சிறப்பான சேவைக்காக விசிஷ்ட சேவா பதக்கம் அதாவது VSM மற்றும் அதிவிசிஷ்ட சேவா பதக்கம் AVSM ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். அடுத்த கேள்வி, question number 22. Sangeeta Barua Pisharoti has been elected as the first woman president of which institution? சங்கீதா பருவா பிஷாரோட்டி எந்த நிறுவனத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி, பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா. பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா. இது ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லையா? ஆமா, நிச்சயமா. மூத்த பத்திரிகையாளர் சங்கீதா பருவா பிஷரோட்டி பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தல் எப்படி நடந்தது? இவரோட குழு அதாவது பேனல் 21-0 என்ற கணக்கில் எல்லா பதவிகளையும் கைப்பற்றி ஒரு கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்றது. பொதுச் செயலாளர் யாரு? அஃப்சல் இமாம் பொதுச் செயலாளராக செக்ரட்டரி ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, question number 23. Who has been re-elected as the president of the National Rifle Association of India, NRAI, for the term 2025 to 2029? 2025 முதல் 2029 காலத்திற்கு இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கத்தின் NRAI-இன் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கலிகேஷ் நாராயண சிங் தியோ. கலிகேஷ் நாராயண் சிங் தியோ. ஓகே, இவரோட நியமனம் பத்தி சொல்லுங்க. கலிகேஷ் நாராயண் சிங் தியோ ரணிந்தர் சிங்கிற்கு பிறகு இப்போ 2025 முதல் 2029 வரையிலான முழுமையான 4 ஆண்டு காலத்திற்கு NRAI-இன் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தல் எங்கே நடந்தது? இந்த தேர்தல் ஓய்வு பெற்ற நீதிபதி நிர்மல்ஜித் கவுர் மேற்பார்வையில் மொஹாலியில் உள்ள பார்க் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்ற NRA பொதுக்குழு கூட்டத்தில் நடத்தப்பட்டது. ஓகே, question number 24. The tenure of Arun Kumar Singh as the chairman of which organization has been extended by 1 year until December 2026? எந்த அமைப்பின் தலைவராக அருண் குமார் சிங்கின் பதவிக்காலம் டிசம்பர் 2026 வரை 1 வருடம் நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, ONGC. ONGC. இவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தின் ONGC-யின் சேர்மனாக இருக்கிற அருண்குமார் சிங்கின் பதவிக்காலத்தை டிசம்பர் 6, 2026 வரைக்கும் இன்னும் 1 வருஷத்துக்கு நீட்டிக்க அமைச்சரவையின் நியமன குழு ACC ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ACC-க்கு தலைமை தாங்கிறது யாரு? இந்த ACC-க்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் தலைமை தாங்குகிறார். சரி, question number 25. Who has officially taken charge as the Chief Executive Officer, CEO, and Managing Director, MD, of Life Insurance Corporation of India, LIC? இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் LIC தலைமை நிர்வாக அதிகாரி CEO மற்றும் நிர்வாக இயக்குநராக MD அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதற்கு பதில் ஆப்ஷன் சி, R. துரைசாமி. R. துரைசாமி. ஓகே, இந்த நியமனம் பத்தி சொல்லுங்க. R. துரைசாமி LIC-யின் CEO மற்றும் MD-ஆக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். இவர் யாருக்கு பதிலா வந்திருக்கார்? இவர் இடைக்கால CEO சத்பால் பானுவுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்கிறார். வேற சில நியமனங்களும் நடந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, ரத்னாகர் பட்நாயக் மற்றும் தினேஷ் பந்த் ஆகியோர் ஜூன் 1, 2025 முதல் புதிய நிர்வாக இயக்குநர்களாக MDs-ஆக நியமிக்கப்பட்டுள்ளனர். சரி, அடுத்த கேள்வி question number 26. இதுவும் LIC சம்பந்தப்பட்டதுதான். Who recently took charge as the managing director of LIC? சமீபத்தில் LIC-யின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் சி, ராமகிருஷ்ணன் சந்தர். ராமகிருஷ்ணன் சந்தர். ஓகே, அப்போ போன கேள்விக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. போன கேள்வியில பார்த்த R. துரைசாமி தான் இப்போ LIC-யோட CEO and MD. இவர் ஒரு மேனேஜிங் டைரக்டர். சரி சரி, புரியுது. ராமகிருஷ்ணன் சந்தர் 1990ல LIC-ல ஒரு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா தன்னோட வேலையை தொடங்கினார். இப்போ MD-யா பொறுப்பேற்றிருக்கார். ஆமா, சமீபத்தில் டிசம்பர் 1, 2025 அன்று நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றார். அதனால இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. தெளிவா புரிஞ்சது. question number 27.
Who has been appointed as the Chief Executive Officer of Bank of America, BANA, in India for a 3-year term? இந்தியாவில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா BANA நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக CEO 3 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, விக்ரம் சாஹூ. விக்ரம் சாஹூ. ஓகே, இவரோட நியமனம் பத்தி. இந்திய ரிசர்வ் வங்கி RBI விக்ரம் சாஹுவை இந்தியாவில் இருக்கிற பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் CEOவா 3 வருஷத்துக்கு நியமிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. இவர் யாருக்கு பதிலா வர்றார்? இவர் காது நகேதேவுக்கு பதிலாக இந்த பதவிக்கு வருகிறார். சரி. Question number 28. Vivek Chaturvedi has been appointed as the chairman of which organization, effective from December 1st, 2025? டிசம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவேக் சதுர்வேதி எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி, CBIC. CBIC. இவரோட நியமனம் பத்தி சொல்லுங்க. இவர் 1990 பேட்ச் இந்திய வருவாய் பணி IRS அதிகாரி. விவேக் சதுர்வேதி மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் CBICயோட சேர்மனாக நியமிக்கப்பட்டுள்ளார். எப்ப பொறுப்பேற்கிறார்? அவர் டிசம்பர் 1, 2025 முதல் பொறுப்பேற்பார். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? சஞ்சய் குமார் அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இவர் இந்த பதவிக்கு வருகிறார். சரி. Question 29. Who assumed charge as the president of the Associated Chambers of Commerce and Industry of India, ASSOCHAM, on October 17, 2025? October 17, 2025 அன்று இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் ASSOCHAM தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நிர்மல் குமார் மிண்டா. நிர்மல் குமார் மிண்டா. இவரை பத்தி சொல்லுங்க. யோனோ மிண்டா குழுமத்தின் நிர்வாக தலைவரான நிர்மல் குமார் மிண்டா அக்டோபர் 17, 2025 அன்று அசோச்சேம் தலைவராக பொறுப்பேற்றார். இந்த ASSOCHAM பத்தி சில தகவல்கள். இது 1920 நிறுவப்பட்டது. தலைமையகம் புதுடில்லியில இருக்கு. இது இந்தியாவின் பழமையான மற்றும் முன்னணி தொழில் சங்கங்களுள் ஒன்றாகும். சரி. Question number 30. Akkai Padmashali has been appointed to a Supreme Court committee headed by whom to protect transgender rights? திருநங்கைகள் உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவில் அக்காய் பத்மசாலி இடம்பெற்றுள்ளார். இக்குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ, ஜஸ்டிஸ் ஆஷா மேனன். நீதிபதி ஆஷா மேனன். இது ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா. திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு கொள்கையை வகுக்க ஃபார்முலேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுக்காக உச்சநீதிமன்றத்தால் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அந்த குழுவுக்கு யார் தலைவர்? இந்த குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆஷா மேனன். அக்கை பத்மசாலியோட பங்கு என்னதுல? இந்த குழுவில் கர்நாடகாவைச் சேர்ந்த திருநங்கை உரிமை ஆர்வலர், டிரான்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அக்காய் பத்மசாலி நியமிக்கப்பட்டுள்ளார். இது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஆமா, உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவில் கர்நாடகாவிலிருந்து இடம்பெறும் முதல் திருநங்கை இவர்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு படி. Question number 31. Who has been announced as the president-elect of the Federation of Indian Chambers of Commerce and Industry, FICCI, for 2025-26? 2025-26 ஆண்டுக்கான இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பின் FICCI வருங்கால தலைவராக அறிவிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, அனந்த் கோயங்கா. அனந்த் கோயங்கா, FICCIயோட பிரசிடென்ட்-எலெக்ட். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அனந்த் கோயங்கா RPG குழுமத்தோட வைஸ் சேர்பர்சன். இப்போ இவர்தான் 2025-26க்கான FICCIயோட பிரசிடென்ட் எலெக்டா நியமிக்கப்பட்டிருக்கார். FICCIனா? FICCIங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது இந்தியால இருக்கிற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி சேம்பர். இந்த நியமனத்தை அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். Question number 32. Who was appointed as the Director General of Defense Estates, DGDE? பாதுகாப்பு எஸ்டேட்ஸ் இயக்குனர் ஜெனரலாக DGDE நியமிக்கப்பட்டவர் யார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீமதி ஷோபா குப்தா. அதாவது திருமதி ஷோபா குப்தா. ஷோபா குப்தா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ், DGDE. இந்த பதவி பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? திருமதி ஷோபா குப்தா செப்டம்பர் 30, 2025 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ பொறுப்பேத்துக்கிட்டாங்க. ஓகே. இவங்க 1990ஆம் ஆண்டு IDES, அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி. சரி, அடுத்த கேள்வி. Question number 33. Lieutenant General Virendra Watts assumed charge as the Director General of National Cadet Corps, NCC, on October 1, 2025, succeeding whom? அக்டோபர் 1, 2025 அன்று தேசிய மாணவர் படையின் NCCயின் இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்ற லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் யாருக்கு பிறகு இப்பதவிக்கு வந்தார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் ஏ,
லெப்டினன்ட் ஜெனரல் குருபிர்பால் சிங். லெப்டினன்ட் ஜெனரல் குருபிர்பால் சிங். ஓகே, அப்போ குருபிர்பால் சிங்க்கு பதிலா வீரேந்திர வாட்ஸ் வந்திருக்கார். என்சிசி பத்தி சில கூடுதல் தகவல்கள் சொல்லுங்க. நிச்சயமா. லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் வந்து அக்டோபர் 1, 2025ல என்சிசியோட புதிய டைரக்டர் ஜெனரலா பொறுப்பேற்றார். சரி. என்சிசிங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் யூனிஃபார்ம்டு யூத் ஆர்கனைசேஷன். உலகத்திலேயே மிகப்பெரிய சீருடை அணிந்த இளைஞர் அமைப்பு இதுதான். அப்படியா? ஆமா. இப்போ 28 மாநிலங்கள் அப்புறம் 8 யூனியன் பிரதேசங்கள்ல என்சிசி மாணவர்களோட எண்ணிக்கையை 20 லட்சமா உயர்த்துற வேலை நடந்துட்டு இருக்கு. ஓ, பெரிய இலக்கு. ரொம்ப பெரிய இலக்கு. என்சிசியோட மோட்டோ கூட யூனிட்டி அண்ட் டிசிப்ளின், அதாவது ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம். இப்ப அவங்க விக்சித் பாரத 2047 திட்டத்தோட சேர்ந்து இன்னோவேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், குளோபல் அவேர்னஸ் இதுலெல்லாம் கவனம் செலுத்துறாங்க. கூடவே கேரக்டர் பில்டிங், பேட்ரியாட்டிசம் இதையும் வளர்க்கறாங்க. கிரேட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. The Government of India appointed Shirish Chandra Murmu as Deputy Governor of RBI for a 3-year tenure, succeeding whom? இந்திய அரசு ஷிரிஷ் சந்திர முர்முவை RBI துணை ஆளுநராக 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அவர் யாருக்கு பதிலாக இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார்? The correct option is A. ராஜேஸ்வர் ராவ். ராஜேஸ்வர் ராவ். ஷிரிஷ் சந்திர முர்மு RBI-யோட புதிய டெபியூட்டி கவர்னர். இது ரொம்ப முக்கியமான அப்பாயின்ட்மெண்ட் இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியம். ஷிரிஷ் சந்திர முர்மு RBI-யோட புதிய துணை ஆளுநர். இவரோட பதவி காலம் 3 வருஷம். சரி. இவர் வந்து ராஜேஸ்வர் ராவுக்கு பதிலா இந்த பதவிக்கு வரார். அக்டோபர் 9, 2025ல இருந்து இந்த அப்பாயின்ட்மெண்ட் நடைமுறைக்கு வந்தது. RBI-யோட அமைப்பு எப்படி இருக்கும்? அது வந்து RBI சட்டம் 1934 படி RBI-க்கு ஒரு கவர்னர் அப்புறம் 4 துணை ஆளுநர்கள் இருக்கணும். ஓகே, 4 டெபியூட்டி கவர்னர்ஸ். ஆமா. இந்த 4 பேர்ல 2 பேர் RBI-ல இருந்தே வருவாங்க. ஒருத்தர் கமர்ஷியல் பேங்கிங்ல இருந்து, இன்னொருத்தர் மானிட்டரி பாலிசிக்காக ஒரு எகானமிஸ்டாவும் இருப்பாங்க. இப்போ இருக்கிற மத்தவங்க யாரு? இப்போதைக்கே ரவி சங்கர், சுவாமிநாதன் ஜே, பூனம் குப்தா, அப்புறம் இப்போ சேர்ந்திருக்கிற ஷிரிஷ் சந்திர முர்மு. கிளியர். அடுத்தது question number 35. Ajay Seth, the former Secretary of Finance and Economic Affairs, has been appointed as the chairman of which regulatory body? முன்னாள் நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் அஜய் சேத் எந்த ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, IRDAI. IRDAI. அஜய் சேத் IRDAI-யோட புதிய சேர்மன். IRDAI-னா என்ன? முன்னாள் நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளரா இருந்த அஜய் சேத் இப்போ இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின், அதாவது IRDAI-யோட புதிய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓ, இன்சூரன்ஸ் செக்டர். கரெக்ட். IRDAI-யோட விரிவாக்கம் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரி, அடுத்த கேள்வி. Question number 36. Deepak Bagla, who assumed charge as the Mission Director of Atal Innovation Mission, AIM, was previously the MD and CEO of which organization? Atal Innovation Mission in AIMN இயக்குனராக பொறுப்பேற்ற தீபக் பாக்லா இதற்கு முன்பு எந்த அமைப்பின் நிர்வாக இயக்குனராகவும் CEO-ஆகவும் இருந்தார்? The answer is option A. Invest India. Invest India. தீபக் பாக்லா முன்னாடி இன்வெஸ்ட் இந்தியால இருந்திருக்காரு. இப்போ அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு வந்திருக்காரு. ஆமா. தீபக் பாக்லா அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது AIM-ஓட புதிய மிஷன் டைரக்டரா பொறுப்பேற்றிருக்கார். சரி. இதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவோட தேசிய முதலீட்டு ஊக்குவிப்பு மையமான இன்வெஸ்ட் இந்தியாவோட நிர்வாக இயக்குனர் மற்றும் CEO-வா இருந்திருக்கார். Okay, got it. Next question, number 37. Who has been appointed as the chairperson of the National Financial Reporting Authority, NFRA? தேசிய நிதி அறிக்கை ஆணையத்தின் NFRA தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நிதின் குப்தா. நிதின் குப்தா. நிதின் குப்தா NFRA-யோட சேர்பர்சன். NFRA பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிதின் குப்தா NFRA-வோட புதிய தலைவரா 3 வருஷத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் 1986 பேட்சை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற IRS அதிகாரி. ஓ, IRS ஆபீசர். ஆமா. இதுக்கு முன்னாடி இவர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது CBDT-யோட தலைவரா இருந்தாரு. சரி. இப்போ NFRA-வோட ஆக்டிங் சேர்பர்சனா இருக்கிற ரவ்னீத் கவுருக்கு பதிலா இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. NFRA வந்து அக்டோபர் 2018ல உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர். ஓகே, அடுத்த கேள்வி. Question number 38. Who has been appointed as the new chairperson of the National Medical Commission, NMC, succeeding Suresh Gangadhar? சுரேஷ் கங்காதருக்கு பிறகு தேசிய மருத்துவ ஆணையத்தின் NMC-யின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஏ, அபிஜாத் ஷேத். அபிஜாத் ஷேத். அபிஜாத் ஷேத் NMC-யோட புதிய சேர்பர்சன். இதுவும் ஒரு முக்கியமான பதவி இல்லையா? ஆமா. மத்திய அமைச்சரவை
அபிஜாத் சேத் ஐ தேசிய மருத்துவ ஆணையம் அதாவது NMC-யோட புதிய தலைவரா நியமிச்சிருக்கு. இவர் ஒரு டாக்டரா? ஆமா, இவர் ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன். உடல்நல காரணங்களுக்காக பதவி விலகிய சுரேஷ் கங்காதருக்கு பதிலா இவர் வந்திருக்கார். சரி. இவர் இப்போ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ் அதாவது NBEMS இன் தலைவராகவும் இருக்கார். NMC வந்து செப்டம்பர் 25, 2020 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் புதுடெல்லியில இருக்கு. Okay. Question number 39. Sonali Mishra has been appointed as the first woman DG of which force? Sonali Mishra எந்த படையின் முதல் பெண் DG-ஆக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, RPF. சோனாலி மிஸ்ரா RPF-ஓட முதல் பெண் DG. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நியமனமாச்சே. நிச்சயமா. சோனாலி மிஸ்ரா ரயில்வே பாதுகாப்பு படை அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட முதல் பெண் DG-ஆ நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இவங்க 1993ஆம் ஆண்டு பேட்ச் மத்திய பிரதேஷ் கேடரை சேர்ந்த IPS அதிகாரி. இவங்களோட நியமனத்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் ஒப்புதல் கொடுத்திருக்கு. எப்போ வரைக்கும் பதவியில் இருப்பாங்க? அக்டோபர் 31, 2026 ஓய்வு பெறும் வரை இந்த பதவியில் இருப்பாங்க. இப்போ DG-ஆ இருக்கிற மனோஜ் யாதவா ஜூலை 31, 2025 ஓய்வு பெற்ற பிறகு இவர் பொறுப்பேற்பார். சரி, அடுத்தது question number 40. Who has been appointed as the new Chief of the Research and Analysis Wing, R&AW, on June 28, 2025? ஜூன் 28, 2025 என்று ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் R&AW-வின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, பராக் ஜெயின். R&AW-க்கு புதிய சீஃப் பராக் ஜெயின். ஆமா, மத்திய அரசு 1989ஆம் ஆண்டு பேட்ச் பஞ்சாப் கேடரை சேர்ந்த மூத்த IPS அதிகாரியான பராக் ஜெயின R&AW-ஓட புதிய தலைவரா ஜூன் 28, 2025 நியமிச்சது. இவரோட பதவிக்காலம் 2 வருஷம் இந்த பதவியில இருப்பார். இப்ப இருக்கிற தலைவர் ரவி சின்ஹாவுக்கு பிறகு இவர் ஜூலை 1, 2025 அன்று பொறுப்பேற்பார். Okay. Question number 41. For what duration has Ravi Agarwal been reappointed as the chairman of the Central Board of Direct Taxes CBDT? Ravi Agarwal எத்தனை காலத்திற்கு மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் CBDT தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி, 1 year, ஓராண்டு. ரவி அகர்வாலுக்கு 1 year எக்ஸ்டென்ஷனா? ஆமா, ரவி அகர்வால CBDT தலைவரா மீண்டும் நியமிக்க அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் கொடுத்திருக்கு. இது ஒரு ரீஅப்பாயின்ட்மெண்ட். ஆமா, இந்த மறு நியமனம் 1 வருஷ காலத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செஞ்சிருக்காங்க. அதாவது ஜூலை 1, 2025 இருந்து ஜூன் 30, 2026 வரைக்கும் பதவியில இருப்பார். Got it. Next, question number 42. Who is the chairman of the Railway Board whose term was recently extended by 1 year? சமீபத்தில் ஓராண்டு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்ட ரயில்வே வாரியத்தின் தலைவர் யார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, சதீஷ்குமார். ரயில்வே போர்ட் சேர்மன்கோ எக்ஸ்டென்ஷன். சதீஷ்குமார். ஆமா, இந்திய அரசு ரயில்வே வாரியத்தோட தலைவர் மற்றும் CEO ஆன சதீஷ்குமாரோட பதவி காலத்தை இன்னும் 1 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்கு. சரி. அவர் செப்டம்பர் 2024ல பொறுப்பேற்றார். இப்போ அவரோட பதவி காலம் செப்டம்பர் 1, 2025 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. Okay. Question number 43. Who has been unanimously reappointed as the chairperson of the Payments Council of India PCI for the 2025 to 27 term? 2025 முதல் 2ஆம் ஆண்டுக்கான இந்திய குடிப்பணவுகள் கவுன்சிலின் PCI தலைவராக ஒருமனதாக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? The answer is option B, விஸ்வாஸ் பட்டேல். விஸ்வாஸ் பட்டேல் பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாக்கு மீண்டும் சேர்பர்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஆமா. இன்ஃபிபீம் அவென்யூஸ் லிமிடெடோட ஜாயிண்ட் MD-ஆன விஸ்வாஸ் பட்டேல் PCI-யோட தலைவரா 2025-27 காலத்துக்கு ஒருமனதா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். PCI-யோட வேலை என்ன? PCI வந்து நான் பேங்கிங் பேமெண்ட் செக்டாரை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு அமைப்பு. இவரோட சேர்ந்து 2 புதிய கோச் சேர்பர்சன்ஸும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. MN சீனிவாசு அப்புறம் நலின் பன்சால். ஓகே, அவங்களோட நோக்கம்? PCI-யோட முக்கிய நோக்கம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் துறையோட வளர்ச்சியை என்கரேஜ் பண்றது, அப்புறம் இந்தியாவை ஒரு லெஸ் கேஷ் சொசைட்டியா மாத்துறது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ஆழப்படுத்துறது, இதெல்லாம் தான். சரி, அடுத்தது Question number 44. Who assumed charge as the chairperson of the Capacity Building Commission, CBC? திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் CBC தலைவராக யார் பொறுப்பேற்றார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, எஸ் ராதா சௌஹான். கெபாசிட்டி பில்டிங் கமிஷனோட சேர்பர்சன். ஆமா, எஸ் ராதா சௌஹான் புதுடெல்லியில இருக்கிற திறன் மேம்பாட்டு ஆணையம் அதாவது CBC-யோட புதிய தலைவரா பொறுப்பேற்றிருக்காங்க. சரி. இவங்க 1988ஆம் ஆண்டு பேட்ச்.
உத்தரப்பிரதேஷ் கேடரை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. ஏப்ரல் 2021 இருந்து தலைவராயிருந்த ஸ்ரீ அதில் ஜைனுல் பாய்க்கு பிறகு இவர் இந்த பதவிக்கு வந்திருக்காங்க. Okay, next question. Number 45. Who has been appointed as the new Managing Director MD of the Indian Farmers Fertilizer Cooperative Limited, IFCAO? இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனத்தின் IFCOO-வின் புதிய நிர்வாக இயக்குனராக MD நியமிக்கப்பட்டவர் யார்? The correct option is C. KJ Patel. KJ Patel. KJ பட்டேல் IFCO-வோட புதிய MD. IFCO-வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. IFCO-வோட புதிய மேனேஜிங் டைரக்டரா KJ பட்டேலை நியமிச்சிருக்கு. 1993 இருந்து MD-யா பணியாற்றி 80 வயசுல ஓய்வு பெற்ற US அவஸ்திக்கு பிறகு இவர் பொறுப்பேற்றிருக்கார். ஓ, ரொம்ப நாள் இருந்திருக்கார் அவஸ்தி. ஆமா. IFCO-வோட தற்போதைய தலைவர் திலீபாய் ஷங்கானி. IFCO-ங்கிறது உர உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல்ல ஈடுபடுற ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதோட தலைமையகம் புது டெல்லியில இருக்கு. இது ஓமன், ஜோர்டான், செனகல் மாதிரி வெளிநாடுகள்லயும் செயல்படுது. Okay. Question number 46. Who has been appointed as MD and CEO of Indian Overseas Bank, IOB? இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் IOB-யின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி, அஜய் குமார் ஸ்ரீவாஸ்தவா. அஜய் குமார் ஸ்ரீவாஸ்தவா. IOB MD and CEO-வுக்கும் பதவிக்கால நீட்டிப்பு. ஆமா. மத்திய அரசு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட MD and CEO-வான அஜய் குமார் ஸ்ரீவாஸ்தவாவோட பதவி காலத்தை நீட்டிக்க ஒப்புதல் கொடுத்திருக்கு. எவ்வளோ காலத்துக்கு? ஜனவரி 1, 2026 இருந்து சுமார் 21 மாசத்துக்கு இவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த நீட்டிப்பு அக்டோபர் 8, 2027 வரைக்கும் அல்லது அடுத்த உத்தரவுகள் வரும் வரைக்கும் செல்லுபடியாகும். Okay, clear. Question number 47. Who has assumed the role of Chairman and Managing Director, CMD, of NHPC, India's leading hydropower producer? இந்தியாவின் முன்னணி நீர்மின் உற்பத்தி நிறுவனமான NHPC-யின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனராக CMD பொறுப்பேற்றுள்ளவர் யார்? The correct answer is option B, Bhupender Gupta. பூபேந்தர் குப்தா. பூபேந்தர் குப்தா NHPC-யோட புதிய CMD. ஆமா. பூபேந்தர் குப்தா NHPC-யோட புதிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரா செப்டம்பர் 4, 2025 பொறுப்பேற்றார். NHPC-னா நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன். இதுதான் இந்தியாவோட லீடிங் ஹைட்ரோ பவர் ப்ரொடியூசர். கரெக்ட். இதுக்கு முன்னாடி இவர் THDC இந்தியா லிமிடெட்ல டைரக்டர் தொழில்நுட்பமாக பணியாற்றினார். சரி, இந்த செஷனோட கடைசி கேள்வி. Question number 48. Who has taken charge as the Chief Executive Officer, FSSAI? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் FSSAI-யின் தலைமைச் செயல் அதிகாரியாக CEO பொறுப்பேற்றுள்ளவர் யார்? The answer is option B, Rajit Punhani. ரஜித் புன்ஹானி. ரஜித் புன்ஹானி FSSAI-யோட புதிய CEO. FSSAI பத்தி சொல்லுங்க. ரஜித் புன்ஹானி FSSAI-யோட புதிய CEO-வா பொறுப்பேற்றிருக்கார். இவர் 1991 ஆண்டு பேட்ச் பீகார் கேடரை சேர்ந்த IAS அதிகாரி. FSSAI-யோட விரிவாக்கம். FSSAI-னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே. இது செப்டம்பர் 5, 2008 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் புது டெல்லியில இருக்கு. இதோட தற்போதைய சேர்பர்சன் திருமதி புனிய ஷலீலா ஸ்ரீவஸ்தவா. சர்வதேச நியமனங்கள், அதாவது இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாபிக். Question number 49. Who took oath as the first female Prime Minister of Nepal? அதாவது நேபாளத்தின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, சுஷீலா கார்கி. சுஷீலா கார்கி. ஆமா, சுஷீலா கார்கி. ஓகே, நேபாளத்தோட முதல் பெண் பிரதமர். இதுவே ஒரு பெரிய நியூஸ். இவங்கள பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சுஷீலா கார்கி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நேபாளத்தோட ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காங்க. ஓ, ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி. அப்போ ஜுடிஷியரியில இருந்து நேரா எக்ஸிகியூட்டிவ்க்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரேர் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க ஸ்பெஷல். திடீர்னு எப்படி பிரதமர் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரதமரா இருந்த KP சர்மா ஒல்லி. ஆமா. ஜென்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்தின வன்முறை போராட்டங்கள் காரணமா அவர் ராஜினாமா செஞ்சார். சரி. அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்பத்தான் ஒருமித்த தேர்வா சுஷீலா கார்கி முதல் பெண் பிரதமரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. புரியுது. இதுல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான கூடுதல் தகவல் என்ன? நேபாளம் நம்ம அண்டை நாடுங்கிறதால அதோட தலைநகரம் காத்மாண்டோ, அப்புறம் நாணயம் நேபாள ரூபாய். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அருமை. அடுத்த கேள்விக்கு போகலாம். Question number 50. சொல்லுங்க.
Who has been elected as the first female prime minister of Japan? ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சனாயே தகாய்ச்சி. சனாய் தாய்ச்சி. ஆமா, சனாய் தாய்ச்சி. ஜப்பான்ல முதல் பெண் பிரதமர். ஜப்பான் ஒரு டெவலப் நாடுனாலும் அவங்க சமூகம் ரொம்ப ட்ரெடிஷனல், குறிப்பா அரசியல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அரசியல்ல ஆண்களோட ஆதிக்கம் தான் அதிகம். அதனால இது ஒரு வரலாற்று மைல்கல். அப்போ இவங்க எத்தனாவது பிரதமர்? சானா டைகிச்சி ஜப்பானோட 104வது பிரதமர். ஆனா இந்த பதவியை வகிக்கிற முதல் பெண். இது ஜப்பான்ல ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கு ஒரு பெரிய ஸ்டெப். அவங்களோட வெற்றி எப்படி இருந்துச்சு? போட்டி இருந்ததா? போட்டி இருந்துச்சு, ஆனா அவங்க தெளிவான பெரும்பான்மையோட ஜெயிச்சாங்க. லோவர் ஹவுஸ்ல, அதாவது கீழ் சபையில 237 வாக்குகளும், அப்பர் ஹவுஸ்ல மேல் சபையில 125 வாக்குகளும் வாங்கி ஜெயிச்சாங்க. ஓகே, சோ ஒரு ஸ்ட்ராங் மேண்டேட்டோட வந்திருக்காங்க. ஜப்பான் பத்தின அடிப்படை தகவல்கள். தலைநகரம் டோக்கியோ. நாணயம் ஜப்பானிய யென். எக்ஸலண்ட். இப்போ நாம அடுத்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். Question number 51. ஓகே. Who has been appointed as the 19th Prime Minister of Ukraine? அதாவது உக்ரைனின் 19வது பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, யூலியா ஸ்விரிடென்கோ. யூலியா ஸ்விரிடென்கோ. ஆமா, யூலியா ஸ்விரிடென்கோ. உக்ரைன் இப்போ போர் சூழல்ல இருக்கு. இந்த நேரத்துல ஒரு புதிய பிரதமர் நியமனம். இதுல என்ன ஸ்பெஷல்? நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்களோட வயசு. யூலியா ஸ்விரிடென்கோக்கு 39 வயது தான் ஆகுது. ஒரு இளம் தலைவர். ஓ, quite young for a prime minister. ஆமா, இவங்க உக்ரைனோட 19வது பிரதமர். அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள்ல நியமிக்கப்படுற முதல் புதிய பிரதமரும் இவங்க தான். அப்போ இந்த நியமனம் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா நடந்திருக்கு. கரெக்ட். உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி போர்க்கால நிர்வாகத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றத்தை செஞ்சார். சரி. அதோட ஒரு முக்கிய பகுதியா தான் இவங்களோட நியமனம் பார்க்கப்படுது. ஓகே, உக்ரைன் பத்தின மத்த டீடைல்ஸ். தலைநகரம் கீவ், அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி, நாணயம் உக்ரைனிய கிரிவ்னியா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தெளிவா புரிஞ்சது. அடுத்த கேள்வி, Question number 52. Who was sworn in as the Prime Minister of the Czech Republic following the October 2025 elections? அக்டோபர் 2025 தேர்தலை தொடர்ந்து செக் குடியரசின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஆண்ட்ரே பாபிஷ். ஆந்திரே பாபிஷ். ஆமா, ஆண்ட்ரே பாபிஷ். இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இவர் புதுமுகமா இல்ல ஏற்கனவே அரசியல்ல இருந்தவரா? நல்ல கேள்வி. இவர் அரசியலுக்கு புதுசு இல்ல. சொல்லப்போனா இது இவருக்கு ஒரு கம்பேக். ஓ, அப்படியா? ஆமா. ஆண்ட்ரே பாபிஷ் ஒரு ஸ்லோவாக்கியா வம்சாவளியைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர், ஜனரஞ்சக ANO கட்சியின் தலைவர். சரி. இவருக்கு ஜனாதிபதி பெட்டர் பாவல் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். ஓ, அப்போ இவர் முன்னாடியே பிரதமரா இருந்திருக்காரா? ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி 2017 இருந்து 2021 வரைக்கும் ஒரு 4 வருஷம். ஆமா, 4 வருஷம் பிரதமரா பணியாற்றியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கார். அப்போ செக் குடியரசு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய மற்ற தகவல்கள். அதோட ஜனாதிபதி பெட்டர் பாவல், தலைநகரம் பிராக், நாணயம் செக் கொரோனா. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஒரு நியமனம். Question number 53. Who has been sworn in for a second term as the president of Tanzania? அதாவது தான்சானியா ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்றவர் யார்? ஆமா. The correct answer is option C, சாமியா சுலுஹு ஹசான். சாமியா சுலுஹு ஹசான். சாமியா சுலுஹு ஹசான். 2வது முறை. அப்போ இவங்களோட முதல் டேர்ம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுல ஏதாவது வரலாற்று முக்கியத்துவம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சாமியா சுலுஹு ஹசான் தான்சானியாவோட தலைநகர் தொடோமால நடந்த விழாவுல 2வது முறையா ஜனாதிபதியாக பதவியேற்றாங்க. இவங்க தான்சானியாவின் 6வது ஜனாதிபதி. மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த நாட்டோட ஹையஸ்ட் போஸ்டான ஜனாதிபதி பதவியை வகிக்கிற முதல் பெண்மணி இவங்க தான். ஓ, அப்போ அவங்களோட ரீஎலெக்ஷன் அந்த ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட்டை இன்னும் உறுதிப்படுத்துது. எக்ஸாக்ட்லி. ஒரு பெண் ஒரு நாட்டின் உச்சபட்ச பதவிக்கு அதுல இருந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறது பெரிய விஷயம். தான்சானியாவை பத்தின கூடுதல் தகவல்கள். அதோட பிரதமர் காசிம் மஜிலிவா, தலைநகரம் டொடோமா, நாணயம் தான்சானியா ஷில்லிங். Got it. அடுத்த கேள்வி ரொம்பவே ஆச்சரியமான ஒரு சாதனை பத்தினது. Question number 54. Who has been sworn in for an 8th consecutive term as the president of Cameroon? Cameroon ஜனாதிபதியாக தொடர்ந்து 8வது முறையாக பதவியேற்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பால் பியா. பால் பியா? ஆமா. 8 முறை. 8th consecutive term. இது நம்பவே முடியலையே. உலக அரசியல்ல இது ரொம்ப அபூர்வம் இல்லையா? ஆமா, இத உலக சாதனைன்னே சொல்லலாம். பால் பியா கேமரூனோட மிக நீண்டகால ஜனாதிபதி. அது மட்டும் இல்லாம என்ன, இப்போ பதவியில இருக்கிற உலக தலைவர்கள்ல மிக வயதானவரும் இவர்தான். ஓ, அப்படியா? சமீபத்திய தேர்தல்ல 53.66% வாக்குகளை பெற்று அடுத்த 7 ஆண்டு காலத்திற்கு தன்னோட பதவியை உறுதி செஞ்சிருக்காரு. இது அவரோட 8வது தொடர்ச்சியான பதவி காலம். அப்போ இவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்காரு.
சுகோய். கேமரூன் பத்தின டீடைல்ஸ். கேமரூனோட தலைநகரம் யாவுண்டே மற்றும் அவங்க நாணயம் மத்திய ஆப்பிரிக்கா CFA franc. ஓகே. அடுத்தது தென் அமெரிக்காவுக்கு போலாம். கொஸ்டின் நம்பர் 55. Who has been elected as the new president of Chile? அதாவது சிலியின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆமா, தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, ஹோசே ஆண்டோனியோ காஸ்ட். ஜோஸ் அன்டோனியோ காஸ்ட். ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட். இந்த தேர்தல் முடிவு சிலி நாட்டுல ஏதாவது பெரிய பொலிட்டிக்கல் மாற்றத்தை ஏற்படுத்துச்சா? நிச்சயமா. இது ஒரு சாதாரண தேர்தல் முடிவு இல்ல. 1990ல ஜனநாயகம் திரும்பியதிலிருந்து அந்த நாட்டோட மிக தீவிர வலதுசாரி தலைமை மாற்றத்தை இந்த தேர்தல் குறிக்குது. இட்ஸ் a major political shift to the right. ஓ, அப்போ இவரோட கொள்கைகள் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? ஆமா, இவர் குடியரசுக் கட்சியின் தலைவர். இவர் 2வது சுற்று தேர்தல்ல ஒரு இடதுசாரி வேட்பாளரான ஜெனட் ஜாரா அவரை தோற்கடிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கார். அப்போ a very polarized election. சிலியோட தலைநகரம் என்ன? தலைநகரம் சாண்டியாகோ, நாணயம் சிலி பெசோ. புரியுது. அடுத்த கேள்வி. Question number 56. Who was sworn in as the 6th president of the Republic of Seychelles? செஷல்ஸ் குடியரசின் 6வது ஜனாதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆமா, சரியான விடை ஆப்ஷன் பி, பேட்ரிக் ஹெர்மினி. பேட்ரிக் ஹெர்மினி. பேட்ரிக் ஹெர்மினி. செஷல்ஸ் ஒரு அழகான தீவு நாடு. அதோட புதிய ஜனாதிபதி பத்தி சொல்லுங்க. இவர் யுனைடெட் செஷல்ஸ் அதாவது US கட்சியை சேர்ந்தவர். டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி அக்டோபர் 12, 2025ல நடந்த தேர்தல்ல ஜெயிச்சு 6வது ஜனாதிபதியா பதவியேற்றார். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? இவர் முன்னாள் ஜனாதிபதி வேவல் ராம்கலவனுக்கு பிறகு இந்த பதவிக்கு வந்திருக்கார். செஷல்ஸ் பத்தின அடிப்படை தகவல்கள் தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கா? சின்ன நாடுதானாலும் கேட்கலாம். தலைநகரம் விக்டோரியா, நாணயம் செஷல்ஸ் ரூபாய். கிரேட். இப்போ ஐரோப்பாவுக்கு திரும்பலாம். Question number 57. சரி. Who has been elected as the 10th president of the Republic of Ireland? அயர்லாந்து குடியரசின் 10வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் C, கேத்ரின் கொனலி. கேத்ரின் கொனோலி. இவங்களும் ஒரு பெண் தலைவரா? ஆமா, இவங்களோட வெற்றி ஒரு சாதாரண வெற்றி இல்ல. இட் வாஸ் a landslide victory. ஓ, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்களா? ஆமா. கேத்ரின் கொனலி அயர்லாந்து ஜனாதிபதி தேர்தல்ல அமோக வெற்றி பெற்று நாட்டோட 10வது ஜனாதிபதியா ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் ஜனாதிபதியா இருந்தாங்க? இவங்க 2 முறை பதவி காலத்தை நிறைவு செஞ்ச மைக்கேல் டி ஹிகின்ஸுக்கு பிறகு பதவியேற்கிறாங்க. ஓகே. a very popular two-term president க்கு அப்புறம் வராங்க. ஆமா. சரி, அடுத்த கேள்வி பிரான்ஸ் பத்தினது. Question number 58. Who has been appointed as the new Prime Minister of France by President Emmanuel Macron? ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனால் பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆமா, The correct option is C, செபாஸ்டியன் லெகார்னோ. செபஸ்டியன் லெகர்னோ. செபாஸ்டியன் லெகார்னோ. பிரான்ஸ்ல சமீப காலமா அரசியல் ஸ்திரத்தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. அடிக்கடி பிரதமர்கள் மாறுறாங்களே. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இப்போ இருந்த பிரதமர் பிராங்கோயிஸ் பேருக்கு பதிலா செபாஸ்டியன் லெகார்னோவை நியமிச்சிருக்கார். சரி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லெகார்னோ ஒரு வருஷத்துக்குள்ள பிரான்சின் 4வது பிரதமர் ஆவார். என்னது, ஒரு வருஷத்துல 4 பிரதமரா? இது கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டியை பாதிக்குமே. நிச்சயமா பாதிக்கும். இது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை காட்டுது. தேர்வுல பிரான்ஸ் பத்தி கேட்டா தலைநகரம் பாரிஸ், நாணயம் யூரோ. ஓகே. Question number 59. Which party led by Prime Minister Jonas Gahr Store won a second consecutive term in Norway? பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டோர் தலைமையிலான எந்த கட்சி நார்வேயில் தொடர்ந்து 2வது முறையா வெற்றி பெற்றது? ஆமா, இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் C, லேபர் பார்ட்டி. தொழிலாளர் கட்சி. ஆமா. பிரான்ஸ்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம். ஆனா நார்வேல ஆளும் கட்சியே மறுபடியும் ஜெயிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அங்க நிலைமை வேற. செப்டம்பர் 8, 2025ல நடந்த தேர்தல்ல ஜோனாஸ் கார் ஸ்டோர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 87 இடங்களோட ஒரு சிறிய பெரும்பான்மையை பெற்று தொடர்ந்து 2வது முறையா ஆட்சியை பிடிச்சிருக்கு. அப்ப அவங்க கொள்கைகளுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. ஆமா. நார்வே பத்தின டீடைல்ஸ் தலைநகரம் ஓஸ்லோ, நாணயம் நார்வேஜியன் குரோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசியாவிலிருந்து. Question number 60. Who has been appointed as the new Prime Minister of Thailand, succeeding Paetongtarn Shinawatra? தாய்லாந்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆமாம். The answer is option C, அனுதின் சான்விரகுல். அனுதின் சான்விரகுல். அனுதின் சான்விரகுல். தாய்லாந்துலயும் அரசியல் மாற்றங்கள் அதிகமா நடக்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆமா, தாய்லாந்துலயும் கடந்த சில ஆண்டுகளா அரசியல் நிலையற்ற தன்மை இருக்கு. ஃபியூதாய் கட்சியை சேர்ந்த பேட்டோங்தான் ஷினவாத்ராவுக்கு பிறகு இப்போ இவர் புதிய பிரதமரா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓ, 58 வயதான அனுதின் கடந்த 2 ஆண்டுகள்ல தாய்லாந்தின் 3வது பிரதமர். 2 years 3 prime ministers. இதுவும் பிரான்ஸ் மாதிரி ஒரு சூழல் தான். தாய்லாந்து பத்தின கூடுதல் தகவல். தலைநகரம் பேங்காக், நாணயம் தாய் பாட். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். Question number 61. Who has been re-elected for a second term
as President of Guyana. கயானா ஜனாதிபதியாக 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆமா, இதற்கான பதில் ஆப்ஷன் சி, இர்ஃபான் அலி. இர்ஃபான் அலி. இர்ஃபான் அலி. இவரும் 2வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவரோட கட்சிக்கும் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கா. ஆமா, தெளிவான பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்கார். செப்டம்பர் 1, 2025 நடந்த தேர்தல்ல ஜனாதிபதி இர்ஃபான் அலி ரீஎலெக்ட் ஆகியிருக்கார். அவங்க கட்சி அவரோட கட்சியான மக்கள் முற்போக்கு கட்சி PPPC தேசிய சட்டமன்றத்துல இருக்கிற 65 இடங்கள்ல 36 இடங்களை வென்று தனி பெரும்பான்மை பிடிச்சது. So they have a clear mandate to govern. கயானா பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. கயானாவோட பிரதமர் மார்க் பிலிப்ஸ், தலைநகரம் ஜார்ஜ் டவுன், நாணயம் கயானீஸ் டாலர். சரி, இந்த சர்வதேச நியமனங்கள் பகுதியோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்படுது. Question number 62. Who has been appointed as the Managing Director and Chief Knowledge Officer of the World Bank Group? அதாவது உலக வங்கி குழுமத்தின் நிர்வாக இயக்குனராகவும் மற்றும் தலைமை அறிவு அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆமா, The correct option is C. பாஸ்கல் டொனோஹோ. பாஸ்கல் டொனோஹோ. பாஸ்கல் டொனோஹோ. உலக வங்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. இதுல மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர்னு 2 பதவிகள். இந்த ரோலோட முக்கியத்துவம் என்ன? இது ஒரு ரொம்ப முக்கியமான நியமனம். உலக வங்கி குழுமம், அதாவது வேர்ல்ட் பேங்க் குரூப், பாஸ்கல் டொனோஹோவை MD மற்றும் CKOன்னு 2 பொறுப்புகள்ல நியமிச்சிருக்கு. ஓகே. MD பதவி நிர்வாகத்தை கவனிக்கும். CKO, அதாவது சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் பதவி உலக வங்கியோட நாலேஜ் அசெட்ஸ், ரீசர்ச், டேட்டா இதையெல்லாம் நிர்வகிக்கும். அப்போ அந்த CKO ரோல் ரொம்ப கிரிட்டிக்கல். ஆமா, உலக நாடுகளோட வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வகுக்கிறதுல இந்த CKO ரோல் ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர் யாருக்கு பதிலா இந்த பதவிக்கு வர்றாரு? நவம்பர் 2025 இறுதியில ஓய்வு பெறும் ஆக்சல் வான் ட்ரெட்சன்பர்கிற்கு பிறகு இவர் பதவியேற்கிறார். So a very high profile appointment. Question number 63. India has been elected unopposed to the UN Human Rights Council for which term? இதுவே தமிழ்ல ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இந்தியா போட்டியின்றி எந்த காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. 2026 to 2028. ஆமா, 2026-2028. சரி, இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், அதுவும் போட்டியின்றி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம். இது இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் பேரவைக்கு, அதாவது UNHRCக்கு 7வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 7th டைம். ஆமா, இந்த முறை 2026ல இருந்து 2028 வரைக்கும் ஒரு 3 வருஷ காலத்துக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நாம போட்டியின்றியே தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். ஓ அப்படியா? எவ்வளவு வாக்குகள் கிடைச்சது? மொத்தம் 188 வாக்குகள் பதிவாச்சு. அதுல இந்தியாவுக்கு 177 வாக்குகள் கிடைச்சது. இது வசுதைவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரே குடும்பம்ங்கிற நம்ம தத்துவத்தை காட்டுது. சரி, இது உலக அளவுல நம்மளோட ஒற்றுமைக்கான ஒரு கமிட்மெண்ட்டை காட்டுது. கரெக்ட். இது மூலமா UNல இருக்கிற பிளவுகளை குறைச்சு பல தரப்பு ஒத்துழைப்பை, அதாவது மல்டிலேட்டரல் கோஆபரேஷனை வலுப்படுத்துவோம்னு இந்தியா உறுதியளித்துள்ளது. நம்ம கூட வேற எந்த நாடுகள்லாம் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? நம்ம கூட சேர்ந்து அங்கோலா, பிரிட்டன், சிலி, ஈக்வடார், எகிப்து, ஈராக், இத்தாலி, பாகிஸ்தான் ஒரு 13 நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. Question number 64. Who has joined the advisory board of UK-based Blue Ocean Corporation? தமிழ்ல இங்கிலாந்தை தளமாக கொண்ட ப்ளூ ஓஷன் கார்ப்பரேஷனின் ஆலோசனை குழுவில் இணைந்தவர் யார்? The correct option is C. புஷ்பேந்தர் S. புனிஹா. புஷ்பேந்தர் S. புனிஹா. இவர் யாரு? இவருடைய பேக்ரவுண்ட் என்ன? இவர் நீதி ஆயோக், அதாவது நீதி ஆயோக்ல வரி கொள்கைக்கான, டாக்ஸ் பாலிசிக்கான அட்வைசரி கமிட்டியோட தலைவரா இருக்காரு. ஓ, இந்தியால ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. ஆமா, இப்போ யூகேல இருக்கிற ப்ளூ ஓஷன் கார்ப்பரேஷனோட ஆலோசனை குழுவுல அட்வைசரி போர்டுல சேர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற என்ன பதவிகள்ல இருந்திருக்காரு? இதுக்கு முன்னாடி ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஸ்கீமோட தேசிய தலைவரா இருந்திருக்காரு. அப்புறம் மும்பை மற்றும் வடமேற்கு இந்தியாவுக்கான வருமான வரி புலனாய்வு துறையோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல நல்ல அனுபவம் இருக்கு. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம ஹைதராபாத் ISBல ஒரு ஃபெல்லோவாகவும் இருந்திருக்காரு. எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் ஒன். Question number 65. Who was sworn in as the United States Ambassador to India on November 11, 2025? நவம்பர் 11, 2025 அன்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பதவியேற்றவர் யார்? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி. சர்ஜியோ கோர். சர்ஜியோ கோர். இவர் பதவியேற்றத பத்தி சொல்லுங்க. சர்ஜியோ கோர் இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதரா நவம்பர் 11, 2025ல அதிகாரப்பூர்வமா பதவியேற்றாரு. இந்த விழா எங்க நடந்தது? பதவியேற்பு விழா வெள்ளை மாளிகையில ஓவல் ஆபீஸ்ல நடந்தது. அவர் சீக்கிரமே புது டெல்லியில தன் பொறுப்பை ஏத்துக்குவாரு.
நம்ம அரசாங்க அதிகாரிகள் தொழில் தலைவர்கள் கூடலாம் சேர்ந்து பாதுகாப்பு, டிஜிட்டல், எரிசக்தி. அப்புறம் விண்வெளி ஒத்துழைப்பு இது எல்லாத்தையும் வலுப்படுத்துக்கா செய்வார் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். Question number 66. Who has been appointed as the first ever woman to lead UN tourism as Secretary General? ஐநா சுற்றுலாவை பொதுச் செயலாளராக வழிநடத்தும் முதல் பெண்மணியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஷைகா நாசர் அல் நோவைஸ். ஷேகா நாசர் அல் நோவைஸ். இது ஒரு முக்கியமான நியமனம் மாதிரி தெரியுதே. முதல் பெண் செயலாளர். ஆமா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம். யுஎன் டூரிசம் அமைப்பு 1975ல தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50 வருஷம். ஆமா, அதோட 50 வருஷ வரலாற்றுல ஒரு பெண் பொதுச் செயலாளரா வர்றது இதுதான் முதல் தடவை. ஒரு பெரிய மைல்கல். அவங்களோட பதவி காலம் எவ்வளவு நாள்? அவங்க ஜனவரி 2026ல இருந்து 4 வருஷத்துக்கு இந்த பதவியில இருப்பாங்க. இந்த நியமனம் எப்படி உறுதி செய்யப்பட்டது? ஸ்பெயின்ல நடந்த 123வது யுஎன் சுற்றுலா நிர்வாக கவுன்சில் கூட்டத்துல இவங்களோட நியமனம் உறுதி செய்யப்பட்டது. இது இன்னும் யுஎன் பொது சபையால முறையாக அங்கீகரிக்கப்படும். ஓகே, சூப்பர். மூவிங் ஆன் டு question number 67. Who has been elected as the IUCN Regional Council member for West and South Asia for the 2026-2029 term? 2026-2029 காலத்திற்கான மேற்கு மற்றும் தெற்காசியாவிற்கான IUCN பிராந்திய கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? The answer is option B. ரோஷ்னி அதிகாரி பதாக். ரோஷ்னி அதிகாரி பதாக். IUCN என்ன? அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். IUCNங்கிறது International Union for Conservation of Nature. அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஓ, இந்த ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் வெளியிடுவாங்களே, அவங்களா? அதேதான். இந்த அமைப்புக்கு மேற்கு மற்றும் தெற்காசியாவுக்கான பிராந்திய கவுன்சில் உறுப்பினரா ரோஷ்னி அதிகாரி பதக் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட பதவி காலம் 2026ல இருந்து 2029 வரைக்கும். சரி, IUCNக்கு தலைவர் யாரும் திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? ஆமா, ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ராஜன் கலிஃபா அல் முபாரக் அவங்க IUCN தலைவரா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்தல்லாம் எங்க நடக்கும்? இது IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்ல நடக்கும். இது ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம். சர்வதேச பாதுகாப்பு முயற்சிகளுக்கு வழிகாட்டுற தலைவர்களை இங்கதான் தேர்ந்தெடுப்பாங்க. Got it. Let's move to question number 68. Who has been elected as the first Indian origin woman lieutenant governor of Virginia? விர்ஜீனியாவின் முதல் இந்திய வம்சாவளி பெண் துணைநிலை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? The correct option is C. கசாலா ஹாஷ்மி. கசாலா ஹாஷ்மி. இதுவும் ஒரு வரலாற்று வெற்றி மாதிரி தெரியுது. ஆமா, நிச்சயமா. இந்தியால பிறந்த கசாலா ஹாஷ்மி வர்ஜீனியா துணைநிலை ஆளுநர் தேர்தல்ல வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்காங்க. இதுல என்னென்ன பெருமைகள் அவங்களுக்கு இருக்கு? அவங்க தான் இந்த பதவியை வகிக்கிற முதல் தெற்காசிய அமெரிக்கர். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, முதல் இந்திய வம்சாவளி பெண், அப்புறம் முதல் முஸ்லிம் என்ற பல பெருமைகளை அவங்க பெறாங்க. இது ஒரு பெரிய சாதனை. Indeed. Next question, number 69. Who assumed charge as India's ambassador designate to the UAE on October 30, 2025? October 30, 2025 அன்று ஐக்கிய அரபு எமிரகத்திற்கான UAE இந்திய தூதராக பதவியேற்றவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. டாக்டர் தீபக் மித்தல். டாக்டர் தீபக் மித்தல். இவர் எப்போ சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு? அக்டோபர் 30, 2025ல UAE-க்கான இந்திய தூதரா டாக்டர் தீபக் மித்தல் பொறுப்பேற்றாரு. இவர் எந்த பேட்ச் அதிகாரி? இவர் 1998ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி, அதாவது IFS அதிகாரி. இதுக்கு முன்னாடி எங்க பணியாற்றி இருக்காரு? இதுக்கு முன்னாடி இவர் கத்தாருக்கான இந்திய தூதரா பணியாற்றியிருக்காரு. அங்க இருதரப்பு உறவுகளை, பைலேட்ரல் ரிலேஷன்ஸை வலுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்காற்றினார். ஓகே, let's go to question number 70. Who has been appointed as India's next ambassador to South Korea? தென் கொரியாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? The answer is option C. கௌரங்கலால் தாஸ். கௌரங்கலால் தாஸ். இவர் ஒரு மூத்த தூதர் இல்லையா? ஆமா, இவர் ஒரு சீனியர் டிப்ளோமாட். செப்டம்பர் 16, 2025ல தென் கொரியாவுக்கான நம்ம அடுத்த தூதரா நியமிக்கப்பட்டார். இவர் எந்த பேட்ச்? IFS? 1999ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த IFS அதிகாரி. இப்போ என்னவா இருக்காரு? இப்போ புது டெல்லியில இருக்கிற வெளியுறவு அமைச்சகத்துல, அதாவது MEAல கிழக்கு ஆசிய பிரிவோட தலைவரா இருக்கிறாரு. ஓ, அப்போ ஈஸ்ட் ஏஷியா ரிலேஷன்ஸ்ல இவர் ஒரு எக்ஸ்பர்ட். கண்டிப்பா. குறிப்பா கிழக்கு லடாக் எல்லை பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை சரி செய்யற பேச்சுவார்த்தைகள்ல இவர் ஒரு முக்கிய பங்காற்றினார். தூதரா நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தார். Very significant. Next question number 71. Who has been nominated by the UNESCO Executive Board for the post of Director General? யுனெஸ்கோ நிர்வாக வாரியத்தால் தலைமை இயக்குனர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி.
காலட் எல் என்னனி. காலட் எல் எனனி. இவர் யாரு, என்ன பேக்ரவுண்ட்? இவர் எகிப்தோட முன்னாள் சுற்றுலா மற்றும் தொல்பொருள்துறை அமைச்சர். ஓ, இவர் இப்போ யுனெஸ்கோவோட முதல் அரபு தலைமை இயக்குனரா பதவியேற்க உள்ளார். இவரோட நியமனத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தது? யுனெஸ்கோ நிர்வாக வாரியத்துல 55க்கு 2 என்ற வாக்கு வித்தியாசத்துல இவரோட நியமனத்தை ஆதரிச்சாங்க. இது ஒரு பெரிய மெஜாரிட்டி. கிரேட். Question number 72. Who has been appointed as the chair of the Global Sustainable Insurance Board under UNEP-FI? UNEP-FI இன் கீழ் உள்ள உலகளாவிய நிலையான காப்பீட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct option is A. அமிதா சௌத்ரி. Amita Chaudhary. இதுலயும் ஒரு முதல்ங்கிற பெருமை இருக்கு இல்லையா? ஆமா, ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்ட நிதி முன்முயற்சி, அதாவது UNEP-FI-க்கு கீழே இயங்குற உலகளாவிய நிலையான காப்பீட்டு வாரியத்தோட தலைவரா நியமிக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி பெண்மணி இவங்க தான். இவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இவங்களுக்கு சிங்கப்பூர், லண்டன், இந்தியாவுல எல்லாம் யூனிலிவர் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல சீனியர் பதவிகள்ல 20 வருஷத்துக்கும் மேல குளோபல் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Impressive. Now for some sports news. Question number 73. Who has been appointed as the new Chief Executive Officer, CEO of the International Cricket Council, ICC? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக CEO நியமிக்கப்பட்டவர் யார்? The answer is option C. சஞ்சோக் குப்தா. Sanjog Gupta. ஓகே, ஐசிசிக்கு புது CEO இவர் யாருக்கு பதிலா வர்றார்? இவர் ஜெஃப் அலாட்டிஸ்க்கு பதிலா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜெஃப் அலாட்டிஸ் ஜனவரி 2025ல பதவியிலிருந்து விலகிட்டார். சஞ்சோக் குப்தாவோட அப்பாயின்மெண்ட் எப்போ இருந்து நடைமுறைக்கு வருது? ஜூலை 7, 2025ல இருந்து நடைமுறைக்கு வருது. சரி, ஐசிசி பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுங்களேன். ஐசிசி கிரிக்கெட்டோட உலகளாவிய நிர்வாக அமைப்பு, குளோபல் கவர்னிங் பாடி. இது 1909ல இம்பீரியல் கிரிக்கெட் கவுன்சில்னு ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் எப்போ பேர் மாத்தினாங்க? 1989ல சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்னு பேர் மாத்தினாங்க. இதோட தலைமையகம் துபாயில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 74. Sergio Gore succeeds which former US ambassador to India? 2023ல இருந்து ஜனவரி 20, 2025 வரைக்கும் தூதரா பணியாற்றினார். அவருக்கு பிறகுதான் செர்ஜியோ கோர் வரார். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல யார் பொறுப்புல இருந்தாங்க? கார்சிட்டி விலகினதுல இருந்து ஜார்கன் கே ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இடைக்கால பொறுப்பாளரா அமெரிக்க தூதரகத்தை வழிநடத்திட்டு வர்றார். சர்ஜியோ கோருக்கு வேறொரு பொறுப்பும் இருக்குன்னு முன்னாடி சொன்னீங்களே. ஆமா, இவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராகவும் ஒரே நேரத்துல பணியாற்றுவார். இது ஒரு புதிய இரட்டை பொறுப்பு. ஓ, அப்போ இவர் ஒரு முக்கியமான நபர். ஆமா, இவர் ட்ரம்போட நீண்டகால விசுவாசி. இப்போ வெள்ள மாளிகையில பிரசிடென்ட்ஸ் பர்சனல் ஆபீஸோட இயக்குனரா இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். Question number 75. Who has been appointed as the MD and CEO of the International Asset Reconstruction Company, அதாவது IARC? International Asset Reconstruction Company-யின் IARC MD and CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct option is B. அபிஷேக் மகேஸ்வரி. அபிஷேக் மகேஸ்வரி. இவர் IARC-யோட MD and CEO-வா நியமிக்கப்பட்டிருக்கார். ஆமா, இன்டர்நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவரை MD and CEO-வா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவரோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இவர் இதுக்கு முன்னாடி பாஸ்டன் கன்சல்டிங் குரூப், அதாவது BCG-ல ஒரு பார்ட்னரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது நிறுவனத்தை நிறுவியிருக்காரா? ஆமா, இந்தியாவோட முதல் ரீட்டைல் ஃபோக்கஸ்ட் RC-கள்ல ஒன்றான என்கோர் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கோ-ஃபவுண்டர் பண்ணி அதோட COO-வாவும் பணியாற்றியுள்ளார். IARC பத்தி சொல்லுங்க. IARC 2002ல சார்ஃபாசை சட்டம் வந்த பிறகு நிறுவப்பட்டது. இது இந்தியாவோட ஒரு முன்னணி ஏசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதுக்கு புதுடெல்லி, மும்பை, சென்னையில ஆபீசஸ் இருக்கு. ஓகே, லாஸ்ட் question for this session. Question number 76. Which country appointed Diela as the world's first AI-powered cabinet minister? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உலகின் முதல் AI-ஆல் இயங்கும் அமைச்சரவை அமைச்சராக டிஎல்லாவை நியமித்த நாடு எது? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, அல்பேனியா. அல்பேனியா. ஒரு ஏஐக்கு மந்திரி பதவியா? இது நிஜமா? ஆமா, நிஜம்தான். அல்பேனியா உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மூலமா இயங்குற ஒரு கேபினெட் மினிஸ்டரை நியமிச்சு வரலாறு படைச்சிருக்கு. யார் இதை அறிமுகப்படுத்தினது? அல்பேனியாவுல பிரதமர் எடி ராமா இதை அறிமுகப்படுத்தினார். அப்போ டிஎல்லாங்கிறது ஒரு மனுஷன் இல்ல. இல்ல, டிஎல்லா ஒரு வெர்ச்சுவல் AI அவதார். அல்பேனியாவோட டிஜிட்டல் ஆளுமை போர்ட்டல்ல அல்பேனியால இதை இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. டிஎல்லான்னா என்ன அர்த்தம்? அல்பேனியா மொழியில டிஎல்லான்னா சூரியன் அர்த்தம். சரி, இந்த AI மினிஸ்டரோட வேலை என்ன? இதோட முக்கிய வேலை பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் மற்றும் டெண்டர்களை சூப்பர்வைஸ் பண்றது. வெளிப்படைத்தன்மை, நேர்மை, செயல்திறனை உறுதி செய்யறது தான் இதோட வேலை. எதுக்காக இந்த துறைக்கு AI கொண்டு வராங்க? பொது கொள்முதல்ல ஊழல் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ ஊழல் அபாயங்களை குறைக்கவும் மனித பட்சபாதத்தை, அதாவது ஹியூமன் பயாஸை நீக்கவும் இந்த AI கொண்டு வந்திருக்காங்க. இது உலகத்திலேயே முதல் முறையா? ஆமா, இது உலகத்துல AI-க்கு வழங்கப்படுற முதல் அமைச்சரவை அளவிலான பதவி. அல்பேனியா பத்தி ஒரு சின்ன குறிப்பு. அதோட தலைநகரம் டிரானி.
நாளையம் வந்து அல்பேனியன் லெக். இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்க தேர்வு தயாரிப்புக்கு உதவும்னு நம்புறோம். இது பயனுள்ளதா இருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. உங்க தேர்வு தயாரிப்புக்கு உதவக்கூடிய இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு நியமிதமா அப்டேட்ஸ் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்றது அவங்களுக்கும் உதவும். இன்னும் வேணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல 5 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ரிவிஷன் வீடியோக்களோட லிங்கை கொடுத்திருக்கோம். PDF வேணும்னா எங்க அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. உங்க தேர்வு தயாரிப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.